வணக்கம்மா. இன்னைக்கு ஆடி அமாவாசை. நான் தான் இன்னைக்கு சமையல் பண்ண போகிறேன். என்ன சமையல்னா எப்பவும் போல முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறக்க போகிறேன். எல்லா அமாவாசைக்கும் என் பொண்ணு தான் செய்யும். இந்த அமாவாசைக்கு நான் தான் செய்கிறேன். குக்கரில் பருப்பு போட்டேன். உருளைக்கிழங்கும் குக்கரில் போட்டு வச்சு வெந்து போச்சு. அதை எடுத்து தோல் உரிச்சு வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அதிலே மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டு உருளைக்கிழங்கு போட்டு கறிவேப்பிலையே போட்டு அதுலேயே எண்ணெய் தண்ணி ஊற்றவே கூடாது. அப்படியே பிரட்டி எடுத்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். சாம்பாரம் வச்சு முடிச்சுட்டேன். சோறு வச்சுட்டேன். என் பெரிய பொண்ணு பாயசம் பாயாசம் பண்ணிட்டேன். நான் பூஜை பண்ண போயிட்டேன். கிச்சனை மட்டும் பெருக்கி தொடச்சிட்டேன். நானே என் சின்ன பொண்ணு எல்லா வீட்டையும் பெருக்கி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் நான் தொடச்சிட்டு பூஜை பண்ண இறங்கிட்டேன். சாமிக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாத்துக்கும் அலங்காரம் பண்ணி விளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி பூ வச்சுட்டு என் பொண்ணு அதுக்காட்டி வடை பாயசம் செய்துட்டா. அப்படியே 1 மணிக்கெல்லாம் படையில போட்டு சாமி கும்பிட்டாச்சு. என் பைரவை கூட்டி பாயாச வாசனைக்கு அங்கே சாமியாண்டே சுற்றி வரா. முதல்ல வச்சிடலாமா வாயை பார்க்குறா. தொடாதுன்னா எட்ட நின்று பார்த்துங்கந்தா. தீபாவளத்தெல்லாம் முடிச்சுட்டு காக்காய்க்கு எடுத்துமே சாதம் வச்சேன். அப்படி வர நம்ம போய் வைக்கிறதுக்காட்டுமே எல்லாரும் சாப்பிட்டாங்க. காக்கா சாப்பிட்டாதான் ஒரு இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் பார்த்து நிற்பாங்க. எடுத்துதான் இன்னைக்கு வச்ச உடனே எடுத்துட்டாங்க. வணக்கம்மா.